மேற்காசிய போர் காரணமா உலக அளவுல எரிபொருள் மற்றும் உர விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல மிக அதிகமா விளைவிக்கப்படக்கூடிய பிஸ்தாவின் விலையும் கடந்த 8 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஐஸ்கிரீம், சாக்லேட் உள்ளிட்ட பல உணவுப் பொருட்கள்ல பிஸ்தா ரொம்ப பரவலா பயன்படுத்தப்படுது. அதோடைய உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கிற ஈரான் பிஸ்தாவுக்கான முக்கிய ஏற்றுமதி நாடு. அங்க ஏற்கனவே பொருளாதார தடைகளால பிஸ்தா வர்த்தகம் சிக்கல்ல இருக்கிற நிலையில 2025 வருஷத்துல எதிர்பார்த்ததை விட குறைவான விளைச்சல் கிடைச்சிருக்கு. இது பிஸ்தா சப்ளைய பெரிதும் பாதிப்படைய வச்சிருக்கு. இதோட பிப்ரவரி இறுதியில தொடங்கிய போரும் சேர்ந்து உலக சந்தைக்கான பிஸ்தா சப்ளைய ரொம்ப வெகுவா கம்மி பண்ணிருக்கு. பிஸ்தாவுடைய வரத்து குறைஞ்சாலும் அதோடைய தேவை அதிகமாகிட்டு தான் வருது. சமீப காலங்கள்ல துபாய் சாக்லேட் போன்ற பிஸ்தா சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்கள் சமூக ஊடகங்கள்ல வைரலானதால ஐரோப்பா, மேற்காசியா, ஆசியா உள்ளிட்ட பகுதிகளில் பிஸ்தாவுடைய தேவை கணிசமா அதிகமாக இருக்கு. இதன் காரணமா கடந்த 2 வருஷங்கள்ல மட்டுமே பிஸ்தாவின் விலை கிட்டத்தட்ட 30% உயர்ந்திருக்கு. மார்ச் மாசத்துல பிஸ்தாவுடைய விலை 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 938 ரூபாயா உயர்ந்திருக்கு. இது 2018 மே மாசத்துக்கு அப்புறமா அதிகபட்ச விலைன்னு தான் சொல்லணும். இந்த நிலை தொடர்ந்தா பிஸ்தா பற்றாக்குறை மேலும் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க.